ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே சுலபமாக எப்படி குழம்பு மசாலா ரெடி பண்ணலான்னு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி, பெருஞ்சோம்பு, சீரகம், மஞ்சள், குழம்பு கடலப்பருப்பு, மிளகு, புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம சாப்பிட்ற ரைஸ், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், பிரியாணி இலை, கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய். இப்போ மல்லி 1 கிலோ எடுத்திருக்கோம். அதில் 75 கிராம் போல் சோம்பு, 100 கிராம் சீரகம் சேர்த்துடலாம். 50 கிராம் போல் மிளகு, குழம்பு கடலப்பருப்பு 100 கிராம், கசகசா 10 கிராம். உங்களுக்கு கசகசா கிடைக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டை ஒரு 2 நீளமானது, நீங்கள் சுருள் பட்டையும் எடுத்துக்கலாம், நார்மல் பட்டையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 போல் கிராம்பு, 10 போல் ஏலக்காய். சின்ன ஏலக்காவாக இருந்தால் 10 எடுத்துக்கோங்க, பெரிய ஏலக்காய்னா 8 போதும். அதோட 2 பிரியாணி இலை, 100 கிராம் மஞ்சள், முழு மஞ்சள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கீங்க, வெயிலில் காய வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போது வெறும் கடாயில் 1/1 மல்லி, மிளகு, சீரகம்னு லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயம், கடுகு, அரிசி இந்த 3ஐயும் நம்ம வெயிலில் காய வைக்க தேவையில்லை. நம்ம சட்டியில் எடுத்து வச்சுருக்க பொருட்களை மட்டும் வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம். இந்த எல்லா பொருளையும் 3 hours to 4 hours வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைபடை ஈஸியாக இருக்கும். நான் மல்லி பறந்துடக்கூடாதுன்றக்காண்டியும் மண் கலந்துடக்கூடாதுக்காக நான் லேசான கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடுகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டப்புன்னு தெரிச்சா மட்டும் போதும், ரொம்ப வறுபட தேவையில்லை. நான் வெயிலேருந்து ஆல்ரெடி மசாலா பொருட்களை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட இப்போ நம்ம வறுத்த கடுகை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் ஜஸ்ட்டு கலர் மாறினா மட்டும் போதும், ரொம்ப வறுத்துட்டோம்னா மசாலா பொடி கசந்து ஆயிரும். ஸோ நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் ஒன்றா சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு புழுங்கல் அரிசி 250 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் 200 கிராம் புழுங்கல் அரிசியும் 50 கிராம் பிரியாணி அரிசி, அதாவது சீரக சம்பா ரைஸு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுமையாக 250 கிராமுமே புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஜஸ்ட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் மட்டும் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணுறது அவசியம் இல்லை. இது ஏன் அரிசி நம்ம சேர்க்குறோம்னா குழம்போட கொழப்பு தன்மைக்காக. அரிசி இவ்வளோ ஆட் பண்ணுறனால குழம்போட டேஸ்ட்டு மாறிடுன்ற கவலை வேணாம். பக்காவாக கரெக்டான சுவையில் நல்லா டேஸ்ட்டாகவே வரும் குழம்பு மசாலா. கடைகளில் வாங்கக்கூடிய மசாலா வாசனையாக இருக்கும், பட் நம்மளுக்கு கொழப்பு தன்மை இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணுற மசாலா எப்போயுமே கொழப்பாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம வறுத்த ரைஸை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. நீங்கள் கம்மியான மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணால் மிக்சி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மசாலா பொடியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இது ஹீட் ஆறட்டும். அதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா பொடி நல்ல வாசனையாக இருக்குது. இந்த மசாலா பொடி நார்மலாக நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, வெந்தய குழம்புன்னு இல்லாமல் கறிக்குழம்பு, மீன் குழம்பு, குருமா இது எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு மசாலா தான் பக்காவாக சூப்பராக இருக்கும். இதில் நான் மிளகாய் கலக்காமல் தான் மசாலா அரைச்சிருக்கேன். மிளகாய் தூள் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம மிளகாயை சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சோம்னா மசாலா பொடி ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இந்த பொடி தனியாக, மிளகாய் பொடி தனியாக அரைச்சோம்னா நம்ம குழம்புக்கு
இந்த மசாலா பொடி 3 டேபிள் ஸ்பூன்னா மிளகாய் தூள் வந்து தனியாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக பக்காவான சுவையில் கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணுவோம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.